உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். இப்ப படிச்சிட்டு இருக்குது செகண்ட் இயர் சார் சாஸ்திரால. 12th வரைக்கும் படிச்சு முடிச்சது எல்லாமே சென்னையா? ஆமா சார். ஓ, இது இந்த ரிசர்ச்ல எப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க? எந்த லேபரேட்டரியில ஜாயின் பண்ணீங்க? 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். INRO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்னையில ஒரு பிரைவேட் லிமிடெட். சோ அவங்க கூட சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸ்கூல்ல இருக்கும்போதே பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்பதான் ரிலீஸ் பண்ணோம் எல்லாமே. அப்பவே நீங்க சேட்டலைட் வந்து தயார் பண்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சா? ஆமா சார். ரொம்ப வித்தியாசமா சிந்திச்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். நேர்ல வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்கு வாழ்த்து சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனா இந்த கொரோனா நெருக்கடி ஏற்கனவே ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகள், நான் தஞ்சாவூர் வரும்போது உங்க நேரம் வந்து பாக்குறேன். தேங்க்யூ சார். உங்களுடைய குடும்பத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? கூட பிறந்தவங்க என்ன பண்றாங்க? வணக்கம் ரியாசுதீன். சார், ஃபேமிலி பத்தி ஏதாவது சொல்லுங்க. சோ அப்பா வந்து இங்க தஞ்சாவூர்ல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி. பேர் சம்சுதீன், MA சம்சுதீன். அம்மா வந்து பேகம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. பெருமையா இருக்குமா? அது வந்து தங்கச்சி 10th ஸ்டாண்டர்ட் சார். 10th படிக்கிறாங்களா? ஆமா சார். வெரி குட், வெரி குட். நீங்க ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேர் தான், அண்ணன் தங்கச்சி. ஆமா சார். அவங்க 10th எந்த அங்க உள்ளூர்ல படிக்கிறாங்களா? சென்னையில? தஞ்சாவூர்லயே வேலம்மாள் சார். ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். இது என்ன காம்படிஷனா? இந்த இதுல எப்படி நீங்க செலக்ட் ஆனீங்க? ஆமா சார். ஆக்சுவலி ஐடூடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க வந்து கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்ற காம்படிஷன் வந்து லைக் எல்லா இயரும் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். சோ 18 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 12th இருக்கும் போது அப்ளை பண்ணோம். ஸோ அது ஒரு ஏதாவது ஒரு ரிசர்ச் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எதுனா ஸ்பேஸ்ல ட்ரை பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அந்த காம்படிஷனுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேட்டலைட் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்கள்ட்ட 2 மிஷன் இருக்கு. ஒன்னு வந்து ராக்கெட்ல அனுப்புவாங்க, இன்னொன்னு வந்து பலூன்ல அனுப்புவாங்க, லைக் செலக்டார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம். ஸோ 2த்துக்குமே அப்ளை பண்ணோம். 2மே வந்து செலக்ட் ஆயிடுச்சு. லைக் ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட். ரெண்டுமே செலக்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட், குளோபல் ஃபைனலிஸ்ட். இந்தியாவுல இருந்து எவ்வளவு பேர் இதுல கலந்துக்கிட்டாங்க? கரெக்டா தெரியல சார். பட் தமிழ்நாட்டுல இருந்து இன்னொரு டீம் இருக்கு சார். கரூர்ல ஒரு டீம் ஒருத்தவங்க. உங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா? 3 பேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, மொத்தம் 3 பேர் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து கலந்துக்கிட்டீங்களா? இல்ல, அவங்க வந்து ஒரு டீம், நான் ஒரு டீம். மொத்தம் 2 டீம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து செலக்டட். செலக்ட் ஆயிடுச்சு. என் டீம்ல வந்து நான் மட்டும் தான். ஓஹோ. என் டீம்ல நான் மட்டும் அந்த கம்பெனியோட சேர்ந்து. சோ என்ன மாதிரி இன்னொரு டீம் வந்து கரூர்ல செலக்ட் ஆயிருக்காங்க. செலக்ட் ஆயிருக்காங்களா? ஆமா சார். எப்ப இந்த இதுலயேவா? இந்த இதுக்கே செலக்ட் ஆயிருக்காங்க சார். அவங்களது நாசா எடுத்துக்கிட்டாங்களா? ஆமா சார், அவங்களது லான்ச் பண்ணுவாங்க சார். ஓ, வெரி குட். இதுதான் நீங்க செஞ்சிருக்கிறதா? ஆமா சார். என்ன இதுல உள்ள சிறப்பு என்ன? ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன? சோ இது பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ கிராவிட்டி மெட்டீரியல் ரிசர்ச், அப்புறம் அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்பேஸ் அப்சர்வேஷன். அதாவது உள்ள வந்து ஒரு 11 சென்சர்ஸ் இருக்கு. சோ அதை வச்சு ஒரு 17 பாராமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். லைக் ஸ்பேஸோட அப்சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைக்ரோ கிராவிட்டி மெட்டீரியல் ரிசர்ச் என்னன்னா, இது வந்து பாலிஎத்தரிமைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெர்மோபிளாஸ்டிக் கேட்டகரியை சேர்ந்த ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி 3D பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த மெட்டீரியல் எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது, எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது அப்படின்ற எல்லாமே வந்து அனலைஸ் பண்றதுக்கு தான் சார் இந்த ரிசர்ச். சோ இந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா என்னென்ன மெட்டல்லாம் யூஸ் பண்ணுவோமோ, ராக்கெட், ஸ்பேஸ் கிராஃப்ட், அந்த மாதிரிலாம் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இந்த மெட்டீரியல் இருக்கு. சோ அதை வந்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரி அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரிசர்ச் அந்த இது. இது எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுனீங்க? இப்ப அது நீங்க ஒரு முன்னோட்டம் அனுப்பிச்சு பார்த்து தானே பண்ண முடியும்? ஆமா சார். இப்போதைக்கு எல்லாமே டாக்குமெண்டேஷன் தான். இந்த என்னென்ன வச்சிருக்கோம், லைக் இது வரைக்கும் பண்ண ரிசர்ச், எதனால நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் லான்ச்க்கு அப்புறம், எல்லாமே சப்மிட் பண்ணணும். சோ அந்த ஸ்கிரீனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ அவங்க லான்ச் பண்ணிட்டு மறுபடியும் நம்மள்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு அகைன் அவங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். நீங்க பேசிக்கா என்ன பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸா? இல்ல சார், நான் பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெக்கட்ரானிக்ஸ் பி பிடெக். அதான் நீங்க இது படிக்கும்போது டிகிரி டைரக்டா நீங்க டெக்னாலஜி பிடெக்? ஆமா சார். பிடெக் 12th வரைக்கும் சென்னை ஸ்கூல் தான். சிஎஸ் குரூப், சயின்ஸ் குரூப், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஆமா ஆமா, ரைட். அது முடிச்சிட்டு தஞ்சாவூர் வந்தாச்சு சார். பட் நான் நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் நினைச்சேன். நான் இத நீங்க யூஜி முடிச்சிட்டு பிஜி பண்ணீங்களோன்னு நினைச்சேன். அப்படி இல்ல, டைரக்டா யூஜில இருக்கும்போதே நீங்க இந்த இதுல இறங்கிட்டீங்க. ஆமா சார். இது நான் பிஹெச்டிங்கிற மாதிரி இல்ல இது. இல்ல சார், யூஜில இருக்கும்போதே உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க அந்த காம்படிஷன் ஸ்கூல்ல இருக்கும்போதே பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸ்கூல்ல இருந்து 12th படிக்கும் போதுல இருந்தே இது பண்ணிட்டு இருக்கேன். எப்படி உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இதுக்கு? இன்ஸ்பிரேஷன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான் சார். யாரு? அப்துல் கலாமா? ஆமா சார். கலாம் சாரா? சரி. மத்தபடி இந்த ரிசர்ச்க்கு வந்து மென்டார் பண்ணது எல்லாமே வந்து INRO அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு பிரைவேட் லிமிடெட். INRO அப்படின்னு சார். அவங்க இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றவங்களா? ஸ்பேஸ்னு எக்ஸாக்டா கிடையாது, சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுவோம். இப்ப நீங்க ஒரு எஜுகேஷன் கண்டினியூ பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒண்ணு இதுக்கு இடையூறா இருக்காது? இப்போ உங்க இதுக்கு பிறகு நீங்க இதை லான்ச் பண்ண பிறகு வேற எங்கேயும் லெபரேட்டரி போகணும், அந்த மாதிரி ரிசர்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணிடுவீங்களா? இருக்கும் சார். இத படிச்சுட்டு டிகிரி நீங்க முடிச்சாகணும் இல்லையா? டிகிரி 4 years அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைக் MS பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்கு. சரி. இஸ்ரோலாம் போயிருக்கீங்களா? இல்ல சார். இஸ்ரோலாம் போனது இல்ல? இல்ல சார். அந்த ராக்கெட் லான்ச்சிங் அதெல்லாம் போய் பார்த்தது இல்ல? இல்ல சார். வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சி ரியாசுதீன். சென்னைக்கு எப்ப வருவீங்க? இப்ப இந்த கோவிட் இருக்கிறதுனால வரல சார். மேபி வருவேன் சார் இப்ப கொஞ்ச நாள்ல. சரி, நான் தஞ்சாவூர் வரும்போது உங்களை வந்து பாக்குறேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். அம்மாவிட்ட ஒரு வார்த்தை கொடுங்க. அம்மாவிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன். நன்றி சார். அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மைந்தர் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். பாப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். தலைவர் சார்பா அரங்ககுரு, தலைவர் சார்பா அந்த பூங்கொத்து கொடுப்பா அரங்ககுரு. யாரு? நம்ம தம்பி அங்க தொகுதி செயலர் இருக்கிறார் அரங்ககுரு. நம்ம கட்சி தோழர்கள் வந்திருக்காங்களா? சரி. அவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. தம்பியோட பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா ரியாசுதீன்? ட்வீட் பார்க்கல சார். லைக் ட்வீட்ல வந்த மாதிரி தெரியல, பட் டிவில போட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆமா சார். சிஎம் பேசுனாங்களா? சிஎம் ட்வீட் போட்டிருந்தாங்க சார். ட்வீட் போட்டிருந்தாங்க. உங்கள்ட்ட போன்ல எதுவும் பேசல? இல்ல சார். சரி. போன்ல யாரு பேசுனாங்க? ஸ்டாலின் சார் பேசினாங்க. அப்புறம் MP ஒருத்தவங்க பேசினாங்க. சரி. அப்புறம் MLA MP எல்லாம் வந்து பாத்துட்டு போனாங்க. தென் கமல்ஹாசன் பார்த்தாரு. ஆமா, கமல்ஹாசன் நான் பார்த்தேன். போட்டு பார்த்தேன். தம்பி உங்க பேரு என்ன? அரங்ககுரு தஞ்சை தெற்கொன்றிய செயலாளர். அரங்ககுரு. ஓகே. ஆனா உங்க சார்பா பூங்கொத்து கொடுக்குறோம். கொடுங்க, பூங்கொத்து கொடுங்க. கட்சி சார்பா வாழ்த்துக்கள். அண்ணா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு எங்க அண்ணனை சந்திச்சது. ரியாசுதீனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய நீங்க அறிவியல்ல சாதிக்கணும். அதுல குறிப்பா வந்து விண்வெளி ஆராய்ச்சியில நீங்க நிறைய சாதனைகள் படைக்கணும். வாழ்த்துக்கள். என்னுடைய ட்வீட் பாத்தீங்களா?
சரி 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 சரி. அண்ணா ஒரு நாள் டைம் வாங்கிட்டு தம்பி அழைச்சிட்டு வரானே. நான் வந்து பாக்குறேன், அங்க வந்து பாக்குறேன். சரிங்கண்ணா, சென்னையில இருக்கும்போது தம்பி அழைச்சிட்டு வரானே. சரி 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 சரி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட் ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எழுத்து தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.